பொறுத்தமட்டில் நீரில் இரு வகையான திண்ம பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. முதலாவது தொங்கல் நிலையில் காணப்படும் திண்ம பதார்த்தங்கள், இரண்டாவது நீரில் கரைந்துள்ள திண்ம பதார்த்தங்கள். அதாவது தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் எனும் போது நீரை ஒரு 2 மைக்ரோமீட்டர் அளவில் அல்லது அதிலும் குறைவான வடிதாளினால் வடித்து பெறப்படும் போது அந்த வடிதாளின் மீது காணப்படும் திண்ம பதார்த்தங்களின் அளவு தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்கள் எனவும், அவ்வாறு வடித்து பெறப்பட்ட பின்னர் அந்த குறிப்பிட்ட நீரில் கரைந்துள்ள திண்ம பதார்த்தங்களின் அளவு நீரில் கரைந்துள்ள திண்ம பதார்த்தங்களின் அளவு எனப்படும். அதன்படி இந்த செயற்றிட்டத்தின் மூலம் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படும் திண்ம பதார்த்தங்களின் திணிவை துணியலாம். அதற்கு தேவையான பொருட்களும் உபகரணங்களும் 2 மைக்ரோமீட்டர் அளவான வடிதால், பெத்ரிக் கிண்ணம், துளிப்பான், முகவை மற்றும் தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரி, கலக்கி, கூம்புக்குடுவை, 100 மில்லிலீட்டர் அளவுச்சாடி, தராசு, மின் கனல் அடுப்பு. முதலாவதாக பெத்ரிக் கிண்ணம், அதனுள் இடப்பட்ட வடிதால் என்பவற்றின் நிறையை அளந்து அதனை W1 என பெற்றுக்கொள்க. (39.73). அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரியை நன்றாக கலக்கிய பின்னர் அதனை 100 மில்லிலீட்டர் அளவுச்சாடியில் அளந்து 100 மில்லிலீட்டர் அளவான நீர் மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சீரான பிறையுறு வளைவை பெற வேண்டும் என்பதனால் துளிப்பானை பயன்படுத்தி 100 மில்லிலீட்டர் அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னராக பெறப்பட்ட நீர் மாதிரியை கூம்புக்குடுவையின் மீது புனலை வைத்து அதன் மீது மடித்து பெறப்பட்ட வடிதால் பொருத்தமாக அணையுமாறு வைத்து அதன் மீது அந்த தெரிவு செய்யப்பட்ட நீர் மாதிரியினை வடித்து பெற வேண்டும். நீர் முற்றாக வடிந்த பின்னர் வடிதாலை மீண்டும் பெத்ரிக் கிண்ணத்தில் வைத்து அதன் நிறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை W2 என கொள்க. பின்னராக இவ்வாறு பெறப்பட்ட இந்த பெத்ரிக் கிண்ணம் மற்றும் வடிதால் என்பவற்றை கனல் அடுப்பில் வைத்து 105 டிகிரி C வெப்பநிலையில் ஏறத்தாழ 48 மணித்தியாலங்கள் வெப்பமேற்றுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட நீர் மாதிரியில் காணப்பட்ட தொங்கல் நிலை திண்ம பதார்த்தங்களின் அளவை துணியலாம். மின் கனல் அடுப்பில் 105 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 48 மணித்தியாலங்கள் வெப்பமேற்றுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட நீர் மாதிரியில் காணப்பட்ட மொத்த தொங்கல் நிலை பதார்த்தங்களின் அளவை துணியலாம். நீரில் காணப்படும் மொத்த தொங்கல் நிலை துணிக்கைகளின் அளவை துணியும் முறையை செயல்முறை மூலம் பார்த்தோம். அதன்படி பின்வரும் வாசிப்புகளை நாம் அச்செயல்முறை மூலம் பெறுவதன் மூலம் இறுதியாக நீரில் காணப்படும் மொத்த TSS, அதாவது மொத்த தொங்கல் நிலை துணிக்கைகளின் அளவை கணிக்கலாம். அதன்படி முதலாவதாக நாம் ஆரம்பத்தில் பயன்படுத்திய நீரின் கனவளவு, அதனை V எனவும், அடுத்ததாக கனல் அடுப்பில் உலர்த்திய வடிதால், அதனுடன் சேர்ந்து மூடியுடன் பெத்ரிக் கிண்ணத்தின் திணிவு, இவை இரண்டையும் W1 மில்லிகிராம் எனவும் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாறா நிறை கிடைக்கும் வரை நாம் உலர்த்திய தொங்கல் நிலை துணிக்கைகள் அடங்கிய வடிதால்,
அதனுடன் சேர்ந்து மூடியுடன் பெத்திரிக் கிண்ணத்தின் திணிவு. இந்த மொத்த வாசிப்பை W2 மில்லிகிராம் எனவும் மேல்காணும் 3 வாசிப்புகளையும் பெற்ற பிறகு எம்மால் TSS-ஐ பின்வரும் சமன்பாடை பயன்படுத்தி கணிப்பிட முடியும். அதாவது TSS சமன் W2 மைனஸ் W1 அதன் கீழ் V, இதன் அலகு மில்லிகிராம் -1, அதாவது ppm என கொள்ள முடியும். இந்த வாசிப்புகளை பயன்படுத்தி இச்செயல்முறை மூலம் நீரில் காணப்படும் மொத்த தொங்கல் நிலை துணிக்கைகளை எவ்வாறு துணிவது என்பதை உங்களால் இலகுவாக அறிந்திருக்க முடியும் என கொள்கிறேன். நன்றி.